இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் தொடர்ந்து நாம் தேவனுடைய அழைப்பு என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். தேவன் யாரையெல்லாம் அழைத்திருக்கிறார், அவர் எதற்காக அழைத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அவன் மனம் திரும்புதலுக்கென்று நம்மை அழைத்தார், பரிசுத்தத்திற்கென்று நம்மை அழைத்திருக்கிறார், அவருடைய ஊழியத்திற்கென்று அவர் அழைத்திருக்கிறார். யாரெல்லாம் முன்குறித்தாரோ அவரை எல்லாம் அழைத்திருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். அவருடைய நித்திய ஜீவனுக்காக, அவருடைய மகிமைக்காக அழைத்திருக்கிறார், நன்மை செய்வதற்கென்று அழைத்திருக்கிறார் என்று பார்த்தோம். இந்த நாளிலும் அவருடைய அழைப்பு என்று வரும் பொழுது, மனம் திரும்ப அல்லது பரிசுத்தப்படுவதற்கென்று நாம் அழைப்பு வரும் பொழுது, ஊழியத்திற்கென்று நாம் அழைப்பு வரும் பொழுது நாம் கீழ்ப்படிய வேண்டும், அதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும், அதற்கு பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் நம்முடைய வேதத்திலே பரிசுத்தவான்கள் அவருடைய அழைப்புக்கு இணங்கி கீழ்ப்படிந்து அவருடைய தீர்மானத்தின்படி நடக்க தன்னை அர்ப்பணித்தார்கள் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். எபிரேயர் 11:8 விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். பிரியமானவர்களே, ஆபிரகாமை குறித்து நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். தேவன் அவரை அழைத்த பொழுது அவர் அழைத்து அவனை ஒரு பெரிய ஜாதியாகி தன்னுடைய சந்ததியாக தான் நேசிக்கிற ஒரு ஜாதியாக உருவாக்க வேண்டும் என்று அவனை அழைத்து அவன் இருக்கிற இடத்திலிருந்து அவனை புறப்பட சொன்ன போது அவன் சற்றும் தயங்காமல் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு போனான் என்று பார்க்கிறோம். இதே போல நமக்கு ஒரு அழைப்பு வரும் பொழுது மனம் திரும்பவோ, பாவத்திலிருந்து வெளிவரவோ, அல்லது நன்மை செய்யவோ, அல்லது பரிசுத்தமாகவோ, அல்லது ஊழியத்திற்கென்றோ நமக்கு அழைப்பு வரும் பொழுது நாம் எப்படி கீழ்ப்படுகிறோம், அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம் என்பதை குறித்து நாம் சிந்தனை செய்ய வேண்டும். நாம் பவுல் அப்போஸ்தலர் எபேசியருக்கு எழுத நிருபத்திலே சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நீங்க நடந்து கொள்ளுங்க. நீங்க எதற்காக அழைக்கப்பட்டீர்கள்? ஊழியத்திற்காகவா, அல்லது கர்த்தருக்காக தீர்க்க தரிசனம் சொல்லவா, அல்லது எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் என்பதை நிறைய காரியங்களுக்காக கர்த்தர் அழைக்கிறார். ஊழியங்களுக்காக மாத்திரமல்ல, அவருடைய தீர்மானத்தின்படி அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நன்மை செய்ய எல்லாம் நாம் தியானித்தோம். எதற்காகெல்லாம் கர்த்தர் அழைக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அப்படி நமக்கு அழைப்பு வரும் பொழுது அது நேரடியாகவோ அல்லது ஏதோ ஒரு வசனம் மூலமாகவோ அல்லது சுவிசேஷகர்கள் மூலமாகவோ நமக்கு வரும் பொழுது நாம் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதற்கு பாத்திரவான்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். பொறுமையோடும் தாழ்மையோடும் மிகுந்த சாந்தத்தோடும் நாம் கீழ்ப்படிந்து அதை ஏற்றுக்கொண்டு நடக்க நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி அவருடைய அழைப்புக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் சாந்தத்தோடும் மனத்தாழ்மையோடும் அதை ஏற்றுக்கொண்டு நடக்கும்போது கர்த்தர் நித்திய ஜீவனை நமக்கு தருவார். நாம் முதலில் தியானித்தபடி ஆபிரகாம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அழைப்பை ஏற்று நடந்ததினாலே அவரை பெரிய ஜாதியாகி நம்முடைய இரட்சகரை அவருடைய சந்ததியிலே வரும்படியான ஒரு கிருபையை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாக இருந்த பொழுது அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்களை ரட்சிக்கும்படியாக ஒரு தாசனை கர்த்தர் அழைத்தார், மோசேயை அழைத்தார். என்னுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் இருந்து மீட்டு கொண்டு வரும்படியாக அவரை அழைத்து அவரை அனுப்பி அந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோமா பிரியமானவர்களை? இப்படி தேவன் அவருடைய தீர்மானத்தின்படியும் அவருடைய முன்னறிவிப்பின்படியும் தெரிந்து கொண்டு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியத்திற்காக அழைத்து ஆண்டவர் ஒரு பணியை அவர்களுக்கு கொடுக்கிறார். நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தேவனால் நாம் அழைக்கப்படும் பொழுது அதை பொறுமையோடு ஏற்று அவருடைய பாதத்திலே காத்திருந்து, கர்த்தாவே நீர் என்ன செய்ய விரும்புகிறீர் என்பதை அறிந்து ஒப்பு கொடுத்து நாம் செய்யும் போது நாம் அவர் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நான் நடந்து கொள்ள முடியும். நம் கிதியோனை குறித்து பார்க்கும் பொழுது அவன் வெறும் பயந்த சுவாபமுடையவனாய் மீதியானிற்கு பயந்து கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் அவனை கொண்டு அந்த மீதியான்களிடமிருந்து இஸ்ரவேலை ரட்சிக்க
சித்தம் கொண்டார். அவனை அழைத்து சொல்லுகிறார், நீ பராக்கிரமசாலியே, உனக்கு இருக்கிற பலத்தோட போய் என்று சொல்லுகிறார். அவன் அநேக கேள்விகள் தேவனிடத்துல கேட்ட போதும் அவருக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய இயலாமை, தன்னுடைய பலவீனம் எதையும் பொருட்படுத்தாதபடி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு அவன் கீழ்ப்படிந்து அந்த அழைப்பை ஏற்று அவன் செல்லும் போது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானியருடைய கையில் இருந்து ரட்சித்தார் என்று பார்க்க முடியும். அப்படியே அதே போல நம்மால் சில காரியங்கள், சில நன்மைகளை நாம் செய்ய கர்த்தர் நம்மை அழைக்கும் பொழுது முழுவதுமாக நம்ம என்ன செய்யணும்? தாழ்த்தி நம்ம அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதே போல இன்னும் பவுலை அவர் அழைத்த விதத்தை நான் பார்க்கும் பொழுது, பவுல் அப்போஸ்தலர் பெரிய ஒரு நியாய பிரமாணத்தின்படி சகலத்தையும் செய்கிற ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள யூத மார்க்கத்திலே ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு புருஷனாய் இருந்த பொழுதும், இயேசு கிறிஸ்து அவன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவதற்காக சென்று கொண்டு இருக்கும் பொழுது அவனை சந்தித்து, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொல்லும் பொழுது உடனே அவன் என்ன செய்கிறார்? ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று அந்த அழைப்பை உடனே ஏற்றுக்கொள்கிறான். அவனை பெரிய பாத்திரமாக தேவன் பயன்படுத்துகிறார். அவரை முன்குறித்து வைத்திருந்தார். பிரஜாதிகளுக்கும் இஸ்ரவேல் அல்லாத ஜனங்களுக்கும் அவருடைய நாமத்தை அறிவிக்க நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று அனனியாவோட சொன்னதுபடி அவன் முன்குறித்திருந்தார். அவர் தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே அவரை அழைத்த தேவன், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்படினால் அவர் பவுல் தன்னை ஒப்பு கொடுத்ததினால் அவரை பெரிய பிரஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக தேவன் அவரை ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் போது சொல்கிறார், நான் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே அவர் என்னை பிரித்தெடுத்து இந்த பிரஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான ஊழியத்தை அவர் எனக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதே போல அவர் பிரஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக தேவன் அவரை வெளிப்படுத்த சித்தமா இருக்கும் பொழுது, நான் இரத்தத்தோடு, நான் மாம்சத்தோடோ யோசனை பண்ணாமல் நான் அதை ஏற்றுக்கொண்டேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் அவருக்கு கொடுத்திருந்தார். அதே போல நமக்கும் ஒரு அழைப்பு வரும் பொழுது ஒவ்வொருவருக்கும் அழைப்பு உண்டு. மனம் திரும்ப வேண்டும், நன்மை செய்ய வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும், கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும், அவருடைய நித்திய ராஜ்யத்துக்கென்று நாம் ஆயத்தமாக வேண்டும் என்கிற எல்லா அழைப்பும் ஒவ்வொருவருக்கும் உண்டு. அந்த அழைப்பை நாம் ஏற்று கீழ்ப்படிந்து அதற்கு பாத்திரவான்களாய் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை குறித்தும் தீர்மானித்திருந்த, முன்குறித்திருந்த காரியங்களை செய்வார். பிரியமானவர்களே, அந்த கிருபையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தரும்படியாக நாம் தேவனிடத்திலே ஜெபிப்போம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபையினால் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து உம்மை அறியும்படியாய், உம்மை துதிக்கும்படியாய், உம்மையே தேவன் என்று அறிந்து ஆராதித்து உம்முடைய கற்பனைகளை அறிந்து உம்முடைய பரிசுத்தத்தினால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளவும், பரிசுத்த ஆண்டவரே உம்முடைய நித்திய ராஜ்யத்திற்கு சுதந்திரமுள்ளவர்களாய் நாங்கள் வாழவும் எங்களை தெரிந்து கொண்ட கிருபைக்காக தேவரீர் உமக்கு நன்றி நன்றி என்று நன்றி செலுத்துகிற இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தாவை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அப்பா தமக்குரிய அழைப்பில் எப்பொழுதும் கீழ்ப்படிந்து பாத்திரவன்களாய் நடந்து கொள்ள கர்த்தர் உடைய பரிசுத்தாவியனுடைய அனுக்கிரகத்தை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஆண்டவரே, தேவனுடைய தீர்மானத்தின்படி நீர் எங்களுக்கு கொடுத்திருக்க அழைப்பை ஏற்று தகப்பனே, அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிற கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. மகிமை